நிபந்தனைகள்லாம் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சேர் போடக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது. விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம் சிம்பிளா. விஜயோட கூட்டங்க, விஜய் வரக்கூடாதுங்க, மத்த எல்லாம் பண்ணிக்கங்கன்னு சொல்லல. என்ன ஒரே காமெடி இப்படி யாருக்கா போடுவாங்களா? அவருக்கு அதிகமா கூட்டம் இருந்தா அதை ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. எம்ஜிஆர் கவர்மெண்ட் இருக்கும்போது சுப்பிரமணிய சாமியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப என்னங்க பிரச்சனைன்னு வரும்போது அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போச்சு. அப்ப சொன்னாங்க, ஏங்க அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு யாரு மூலமா அச்சுறுத்தல் இருக்கோ அவங்கள பிடிச்சி உள்ள வைங்க. யாருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அவரை பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? இவன் இவரை கொல்ல பாக்குறான்னு யார் கொல்ல பாக்குறானோ அவனை பிடிச்சி உள்ள வைப்பீங்களா? இவரை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி இவரை உள்ள வைப்பீங்களா? இதுதான் கேள்வி. அப்ப திரு விஜய் அவர்களால் கூட்டம் சேருதுன்னு ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்க என்ன கண்டிஷன் போடலாம்? எப்பா உள்ளரங்க கூட்டம் போடாத, பெரிய திடலா போடு, 5 லட்சம் பேர் தாங்குற மாதிரி திடல் போடு, நீ பண்ணிக்கோ. அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது, போகக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, சேர் போடக்கூடாது, பாத்ரூம் வைக்கக்கூடாது. எந்த தலைவர்கள் போட்டதில்ல? எந்த தலைவருக்கு கூட்டம் வரலன்னு நீங்க கவலைப்படுங்க. நான் சொன்னேன், இவ்வளவு கண்டிஷன் போறதுக்கு ரொம்ப சிம்பிளா விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. தாவேகா கூட்டம் விஜய்க்கு அனுமதி இல்லை, மற்ற எல்லாரும் வரலாம். முடிஞ்சு வச்சுல, ஒரு பிரச்சனை வராதுல. விஜய் பார்க்க போய் தான் இப்படி வராங்க. விஜய்க்கு நாங்க அனுமதி கொடுக்க முடியாது, விஜய் தவிர எல்லாரும் பேசிக்கங்கப்பா, போட்டுருங்க. இதோட எளிமையான